அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. நெல்லிக்கனி மற்றும் நெல்லி இலைகளின் பலன்கள் இதை குறித்து ஒரு சில இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வெயில் காலம் ஆரம்பம் ஆகிடுச்சு. ஸோ இதன் மூலமாக உடல் சூட்டின் காரணமாக நிறைய தோல் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் உடல் சூட்டை தணித்து நம்ம உடலை ஆரோக்கியமாக பேணி பாதுகாத்துக்கொள்ள, நமது தோலை பேணி பாதுகாத்துக்கொள்ள நெல்லிக்காய் ஒரு ஆகச்சிறந்த அருமருந்தாக விளங்குகிறது. அந்த அடிப்படையில் அதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நெல்லிக்காய்கள் மட்டுமல்ல, நெல்லி இலைகளும் மருந்தாகி நம்மை காக்கின்றன. எப்படி தெரியுமா? விட்டமின் சி, கால்சியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், நார்ச்சத்து, புரதம் போன்ற சத்துக்கள் நெல்லிக்கனியில் அதிக அளவில் உள்ளன. ஆனால் விட்டமின் சி சத்துக்கள் இன்னும் மிகுதியாகவே உள்ளன. நெல்லிக்காயில் 600 மில்லி அளவுக்கு விட்டமின் சி உள்ளதாம். நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க அது பெரிதும் உதவுகிறது. இரத்த சோகை. நெல்லிக்காயை ராஜக்கனி என்பார்கள். காரணம், நம்முடைய உடலில் பெரும்பாலான நோய்களை நெல்லிக்காய் தீர்த்து வைக்கிறது. பல நோய்களை நெருங்க விடாமல் விரட்டியடிக்கிறது. இரத்த சோகை இருந்தால் நெல்லிக்காய் சாப்பிட்டால் போதும், இரும்புச்சத்து கூடிவிடும், தலைமுடியும் அடர்த்தியாக வளரும். கரோட்டின் சத்துக்கள் உள்ளதால் நரைமுடையை தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயாளிகளுக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு மாமருந்தாக கருதப்படுகிறது. சர்க்கரை நீரிழிவு நோயாளிகள் தினமும் ஒரு நெல்லிக்கனியை சாப்பிடுவதால் இன்சுலின் உற்பத்தி அதிகரிக்கும். இரத்தத்தில் சர்க்கரை அளவையும் உயர் இரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள் வைக்கிறது இந்த நெல்லிக்காய். எனவே டாக்டரின் ஆலோசனையை பெற்று நெல்லிக்காய்களை சாப்பிட வேண்டும் சர்க்கரை நோயாளிகள். நார்ச்சத்து நிறைந்த இந்த நெல்லிக்காய் மலச்சிக்கலை போக்குகிறது. அசிடிட்டி, அல்சர் போன்றவற்றை விரட்டியடிக்கிறது. உடலில் செரிமான மண்டலத்தையும் சீராக வைக்கிறது. உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது. இதயத்திற்கு நன்மை தருகிறது. கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுகிறது. இரத்த நாளங்கள், தமனிகளை சீராக வைக்க உதவுகிறது. வயதான தோற்றத்தை தள்ளி போடுகிறது. இலைகள். நெல்லிக்காயைப் போலவே, நெல்லிக்கனியைப் போலவே நெல்லிக்காய்களின் இலைகளும் மருத்துவ பலன்கள் நிறைந்தவை. கிட்டத்தட்ட புளிய இலை போலவே இந்த நெல்லிக்காய் இலைகள் காணப்படும். எப்போதுமே எல்லா காலத்திலும் பச்சை பசேலென மரத்தை வைத்திருக்கக்கூடியது இந்த நெல்லி இலைகள். நெல்லி இலைகளை 1.5 லிட்டர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து சூடு பொறுக்கும் அளவுக்கு வாயில் ஊற்றி கொப்பளித்தால் வாய் சுகாதாரமாக காணப்படும். வாய்ப்புண்கள் வரவே வராது, இருந்தாலும் ஆறிவிடும். கசாயம். அதுபோலவே நெல்லி இலைகளை தண்ணீரில் ஊற வைத்து கசாயம் செய்து கண்களை கழுவினால் கண் நோய்கள் தீரும். நிறைய டீ காபி குடிப்பவர்களுக்கு பித்தம் உடலில் சேர்ந்துவிடும். இந்த பித்தத்தையும் நெல்லி இலை கசாயம் நீக்கிவிடும். அதுபோலவே ஆஸ்துமாவின் தீவிரத்தையும் குறைக்கக்கூடியது இந்த நெல்லி இலைகள். இதன் மூலம் சுவாச கோளாறுகளும் சளியும் நீங்கிவிடும். தலை சுற்றல், வாந்தி உணர்வு இருக்கும் பொழுது இந்த நெல்லி இலைச்சாறு கை கொடுக்கிறது. நெல்லி இலைகள் வயிற்று வலி அதிகமாகிவிட்டாலோ அல்லது வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு விட்டாலோ நெல்லி இலைகளை தண்ணீரில் ஊற வைத்து அந்த தண்ணீரில் சோம்பு கலந்து குடித்தால் வயிற்றுப்போக்கு அறவே நின்றுவிடுமாம். அது மட்டுமில்லாமல் நெல்லி மரத்தின் வேர்கள் கூட இதற்கு அருமருந்தாகும். வாந்தி, சுவையின்மை, மலச்சிக்கல், காய்ச்சல் ஏற்பட்டால் நெல்லி வேர்கள் கை கொடுத்து உதவுகின்றன. சீதபேதி, தொடர் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் இருந்தால் நெல்லி இலை கொழுந்தினை அரைத்து மோரில் கலந்து குடித்தால் உடனே நிவாரணம் கிடைக்குமாம். இந்த நெல்லிக்காய் எவ்வளவு அருமையான இயற்கை நமக்கு கொடுத்த கொடை என்று பாருங்கள். நெல்லிக்காயை உண்டு நாமும் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க அனைவரும் நெல்லிக்காயை இந்த வெயில் காலத்தில் நெல்லிக்கனியாகவும் சாப்பிடுவோம், ஜூஸ் வைத்தும் குடிப்போம். நெல்லி இலைகளை அரைத்து அதையும் நாம் எடுத்துக்கொண்டால்
நம் உடலுக்கு எந்த ஒரு நோயும் வராது, தோலும் பாதுகாக்கப்படும், நமது உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.